என் நாடு என் நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு வல்லரசு. கவர்மெண்டோட இடத்துல என் கேப்டனுடைய நல்லடக்கம் இருக்கணும். அரசுடைய மரியாதையோட எங்க கேப்டனை புதைக்கணும். 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் சொன்ன இடத்துல பொருளாதாரத்துல ஜெயிச்சு என் தலைவர் ஒருத்தர் தான். தலைவர் இல்லாத எங்க தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும். மீடியால சொல்ற ஒரே வார்த்தை, எங்களுக்கு நடிகர் சங்கத்தோடைய பில்டிங்ல என் கேப்டன் பேர் வேணும். முதலமைச்சர் கருணாநிதி சாருடைய பேர் வேணாம். விஷால் சாருடைய அங்கிள் பேர், அதாவது இப்ப முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் பேர் வேணாம். எங்க கேப்டனோட பேர் வேணும், அவ்வளவுதான். அதே மாதிரி கவர்மெண்டோட இடத்துல என் கேப்டனுடைய நல்லடக்கம் இருக்கணும். அரசுடைய மரியாதையோட எங்க கேப்டனை புதைக்கணும். அனைத்து தொண்டர்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. அனைத்து தொண்டர்களும் அதை எதிர்பார்க்கறாங்க, நாங்களும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். சாரோட பண்ணியிருக்கேன் படத்துல. ஆனா இப்ப பாருங்க, நடிகர் சங்கத்துல மெம்பரு இத போய் அவருக்கு மரியாதை பண்ணாலுமா உள்ள விட மாட்டாங்க. அவருக்கு அரசு மரியாதை கொடுக்குறாங்க, கொடுக்க வேண்டியது. கண்டிப்பா அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும். ஒரு பெரிய ஹீரோ, அதனால கண்டிப்பா அரசு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா எல்லாரும் அவர தொண்டர்கள் ரசிகர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அங்க பீச்ல இடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது அரசு பரிசீலனை பண்ணணும். அரசுதான் பரிசீலனை பண்ணி முடிவு பண்ணும். அவர் கூட ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவர் கூட இருந்த அனுபவங்கள் பத்தி இந்த இடத்துல. அவரு நல்ல டைப், எல்லா ஆர்டிஸ்டோட சக ஆர்டிஸ்டோட நல்லா பழகுவாரு. நீங்க அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க, அவர் கூட இருந்த அனுபவங்கள், நடிச்ச அனுபவங்கள். அதான் சொல்றேன், சாப்பிடும் போது கூட எல்லாரோட சேர்த்து சாப்பிடுவாரு. அப்படிலாம் தனியா போய் கேரவன்ல உட்காந்து சாப்பிடுறது, ஏசி சாப்பிடுறது, அத எல்லாரோடயுமே உட்காந்து சாப்பிடுவாரு. பெரிய ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் வீட்டுல இருந்து சாப்பாடு வந்தா கூட எடுத்துக்கங்க சொல்லி கொடுப்பாரு. அதனாலதான் அவர் இவ்வளவு உயர்ந்திருக்காரு. அது எது தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காங்கன்னா அவங்க மனசு நல்ல மனசு, அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய ஆளுகளுக்கு எல்லாம் அந்த பண்பு அந்த குணம் இருக்கிறதுனாலதான் அவங்க வளர்ந்து வராங்க. அதுக்கு அண்ணன் உதாரணம். விஜயகாந்த் அண்ணன் கூட்டு பழகிருச்சு. எங்களுக்கு அண்ணன் கூட்டு பழகிருச்சு. தமிழ்நாடும் தமிழ் சினிமாவும் எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணாங்க? இப்பதான் மிஸ் பண்ணிருக்கு. அவர் எப்ப உடம்பு சரியில்லாம வந்துச்சோ அப்பதான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அவர் நடிச்சுட்டு தானே இருந்தாரு. கால் ஷீட்டே கிடைக்காது, அப்பெல்லாம் கால் ஷீட்டே கிடைக்காது. உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து அவரால் நடிக்க போக முடியாது. சொல்லலாம் கண்டிப்பா நன்னால நடக்கலாம். அரசியல்லையும் சினிமாவிலையும் அவர் மிஸ் பண்ணாருன்னா உடம்பு ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுல இருந்து அவர் மிஸ் பண்ணாரு. கேப்டன் விஜயகாந்த் இடம் வேணும். இல்லனாக்கா யாருமே இங்க இருந்து நவர மாட்டோம். இல்ல இங்கே பத்துப்போம், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை தான், பீச்ல இடம் வேணும். எல்லாரும் நல்லா பெரிய ஆளுங்க இடம் கொடுக்குறீங்க. இவரு மட்டும் யாரு? சின்னாலா? என் நாடு என் நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னாரு வல்லரசு. யாருமே இருக்க முதலமைச்சர், மக்களோட முதலமைச்சர், இன்னைக்கும் முதலமைச்சர் கேப்டன் மட்டும்தான். அவருக்கு தயவு செய்து அவரு பண்ண நல்ல காரியங்களை பீச்சுக்கு இட வேண்டாம். கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். அவர் கண்டிப்பாக பீச்ல இடம் தரோம். இல்லன்னா இங்க இருந்து நாங்க யாரும் நகர மாட்டோம். அவரு செஞ்ச காரியத்துக்கு நாளைக்கு சகத்தை அவர் சொல்ல வேண்டும். அவரு சகத்தை சொல்ல வேண்டாம். அவரை பீச்ல அடக்கம் பண்ண வேண்டும். யாராரு கோ பண்றீங்க, இவரை நீங்க கண்டிப்பாக பண்ண வேணும். ஸ்டாலின் ஐயாக்கு நாங்க கையெழுத்து கும்புறோம். அவருக்கு நீங்க கோரிக்கை ஏற்று உடனடியாக இதுக்கு பரிசீலனை பண்ணி உடனடியாக நீங்க ஆர்டர் போட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு ஆண்மகன். அவரை விட்ட இனிமேட்டு சத்தியமா சொல்றேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் போடுறதுல இருந்து நிறைய பேர் காந்தி எல்லாருக்கும். ஆனா ஓகே, நம்ம விவரம் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் தவிர கேப்டன் இதுக்கப்புறம் யாருமே கிடையாது. யோசித்து பார்த்தா யாருமே கிடையாது இந்தியாவில. ஆளே இல்ல. இதுக்கப்புறம் இருந்தா ஒரே ஒருதான் கேப்டன். சூப்பர் ஸ்டார் ஒண்ணுதான், கேப்டன் ஒண்ணுதான், தளபதி ஒண்ணுதான். இதுக்கப்புறம் கேப்டன் கிடையவே கிடையாது. கேப்டனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. பீச்ல கேப்டனுக்கு ஒரே ஒரு இடம் கொடுங்க. பீச்ல அடக்கம் பண்ணியே ஆகணும். பீச்ல அடக்கம் பண்ணியே ஆகணும். அவருக்கு பீச்ல இடம் கொடுங்க. பீச்ல இடம் கொடுங்க. பீச்ல இடம் கொடுங்க. பீச்ல இடம் கொடுங்க. உலகத்துல எல்லாரும் நடிக்க தெரிஞ்ச மனிதர் மத்தியில நடிக்கவே தெரியாம துடிக்க மட்டுமே தெரிஞ்ச ஒரே ஒரு துடிப்பும் இதே யாருன்னு கேட்டா எங்க கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் துடிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு இதயமே அவரு மட்டும்தான் சார். வடபழனி சாலை, ஆற்காடு சாலை என்பதை போரூர் வரைக்கும் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை என்று, மக்களுக்காக எத்தனையோ நல்லது செய்த எந்த தலைவருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை என்று, வடபழனி பேருந்து நிலையத்திலிருந்து போரூர் சிக்னல் வரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை என்று தமிழக அரசு தானாக முன்வந்து இந்த சாலை கேப்டன் பெயராக மாற்ற வேண்டும். ஆற்காடு சாலை என்ற பெயரை எடுத்து புரட்சி கலைஞர் பொன்மன செம்மல் கேப்டன் விஜயகாந்த் என்ற சாலை அப்படி என்ற பெயரை வைக்க வேண்டும். மாநகராட்சியின் பரிந்துரைப்படி போரூர் சாலையை
புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைவுக்கு அனைத்து தொண்டர்களின் சார்பாக நானும் எனது சார்பாகவும் கேப்டன் மன்றம், கேப்டன் ரசிகர்கள் அனைத்து தலைவரும் சார்பாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். அனைவரின் கோரிக்கையை ஏற்றுமாறு தமிழக அரசை மாண்புமிகு மரியாதையான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை ஆற்காடு சாலை என்ற சாலையை வடபழனி சிக்னலில் இருந்து போரூர் சிக்னல் வரை புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாலை என்று பெயர் வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்கட்சி தலைவர் சட்டசபையில் எங்க தலைவர் ஆட்சி வந்து 29 எம்எல்ஏ ஜெயிச்சுக்கிறா. அப்படியேப்பட்ட திமுக கிடையாது. அண்ணா கூட்டணி இருக்கு பார்த்து 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் எங்க தலைவருக்கு செய்தி கேட்ட உடனே ஒன்றும் முடியல. பஸ் டிரைவர் நான் பஸ் பயணிகள் எல்லாம் எடுத்துன்னு போய் இறக்கி விட்டுட்டு அங்கிருந்து நேரா தலைவரை நோக்கி தான் வரேன். 13 வருஷமா ரசிகர் மன்றம் வச்சுக்கிறேன். 65வது வட்டக்கழக செயலாளர் நான். ஒரு மாவட்ட பிரதிநிதி எல்லாம் இருந்த தமிழக. இப்ப வந்து 2010 29 எம்எல்ஏ யாரு ஜெயிச்சாங்க? அப்படியே பார்த்தா இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இருக்குது. எதிர்கட்சி அன்னைக்கு உட்கார முடிஞ்சுதா? கேப்டனை பார்த்துதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. கேப்டனை பார்த்து 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர். சொன்ன இடத்துல பொருளாதாரத்துல ஜெயிச்சவரு என் தலைவர் ஒருத்தர் தான். தலைவர் இல்லாத எங்க தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுக்கணும். பீச்சில் இடம் கொடுக்கணும். தலைவா, நான் சொல்றேன், உங்களோட சாதி அரசியல் எல்லாமே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மு.க. ஸ்டாலின் ஒரு அரசியல் நீங்க சொல்றீங்கல்ல, அண்ணாவுக்கு அரசியல் கொடுத்துருக்கீங்க. மு.க. ஸ்டாலின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு கலைஞருக்கு வந்து அரசியல் கொடுத்துருக்கீங்க. ஒரு கலைஞர் சிவாஜிக்கு செலவழிக்க வேண்டியதானே வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கலைஞர். இந்த மாதிரி ஒரு இடம் இல்லையா? இத்தனை வருஷமா ஒரு கலைஞர் சினிமா துறையில அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட ஒரு துறையில வந்துட்டு யாரு வேணாலும் கூப்பிடுங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டவர் இப்ப வந்துட்டு அண்ணா மாதிரி இருப்பாரா? அம்மாவும் எல்லாமே இருந்து வந்துட்டு இருந்தாருங்க. ஒரு ஜெயலலிதா கேட்ட ஒரு துறைனா தேதிமுக. அதிமுக வச்சுதான் நீங்க ஜெயிச்சுன்னு சொன்னீங்க. தேதிமுக எல்லாம் ஜெயிக்க முடியாது. விஷயம் தொகுதியில சொடகு போட்டு நான் சொல்றேன், ஜெயிச்சு பாருங்க. இப்ப ஜெயிச்சு பாருங்க பாப்போம். என் தலைவன் தானே வச்சு கொடுத்தான். கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு ரோடு கிடையாது, ஒரு கரண்ட் கிடையாது. ஊருன்னு சொல்லி என் தலைவன் தானே காட்டினேன். அப்ப வந்துட்டு என் தலைவருக்கு முன்னாடி சட்டசபையில நீ சொன்னீங்கல்ல, இந்த அதிமுக வந்துட்டு தேதிமுக ஜெயிக்கும். என் தலைவன் அப்பயே சொடகப்படுத்தினாப்புல, இந்த தேதிமுக அதிமுக ஜெயிக்க முடியாது. அப்பயோட ஆப் பண்ணீங்கல்ல. என் தலைவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. என் தலைவர் எப்பொழுதுமே இருப்பாப்புல. நான் சொல்றேன் தலைவா, இந்த எங்க அண்ணியார் வருவாங்க, இங்க வருங்க. 234 தொகுதியுமே நாங்க மேக்சிமம் வருவோம். ஜெயிக்கிறோமோ இல்லையா? தேதிமுக என் தலைவருக்கு வந்துட்டு என் அண்ணன் வந்துட்டு எங்க அண்ணன் வருவாப்புல. நாங்க வந்துட்டு போராடி வந்துட்டு ஜெயிக்கிறோமோ தொகுறோம் இல்ல. எங்க அண்ணன் வந்துட்டு ஏற்கனவே செஞ்சுட்டு போயிட்டாப்புல. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, எங்க அண்ணன் மாதிரி யார்கிட்டயா செய்ய சொல்லுங்க. எத்தனை பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க, சாமி வந்து எத்தனை பிள்ளைய படிக்க வைக்கிறான்னு சொல்லிச்சுன்னு பார்ப்போம். இல்ல உதவி சொல்லிச்சுன்னு பார்ப்போம். வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தானே, சொல்லிச்சுன்னு பார்ப்போம். நானே வந்துட்டு பேட்டி கொடுக்குறேன், சொல்லிச்சுன்னு பார்ப்போம். விளையாட்டு அமைச்சர் எத்தனை விலைக்கு என்ன வடிக்க வைக்கிற, இந்த பண்ணி வந்துட்டு நீ தூத்துக்குடி போவ, சில்லு 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 சில்லுன்னு நடக்க போற, அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? இதே எங்க அம்மா ராணி அம்மா வந்துட்டு போன மாதிரி முதல் உதவி அவர் தான். இப்போ வந்துட்டு வீட்டுல வாங்கிட்டு போயிட்டீங்க. கோடியான மக்கள் இங்க வரணும். இப்போ வந்துட்டு கோடியான மக்கள் வரணும். இந்த ஒரு மக்களை வந்து பாக்கணும்னா ஒரு முதலமைச்சர் வரணும்ல.
இப்ப யாரு எதிர்கட்சி தலைவருங்க, ஜெயலலிதாவே எதிர்த்த தலைவர். தேதிமுக வந்துட்டு சாதாரண கட்சி கிடையாது. தேதிமுக எல்லா கட்சியும் எதிர்த்தவங்க. யாரு கூட நாங்க கூட்டணி வச்சு இப்ப உடனே கேக்குறாங்க, யாரு கூட கூட்டணி வச்சு வந்து நாங்க கேட்கவே இல்லை. இன்னுமே கூட்டணி கேட்கறாங்க, பாஜக கூட்டணி கேட்கறாங்க. நாங்க சுயேட்சையாக நிற்போம். என் தலைவர் அப்படிதான். ஏவன்ட்டு நாங்க நின்றுட்டு 10 ரூபா பிச்சை எடுக்க முடியாது. இதே நான் சாமி வந்துட்டு கேக்குறேன், சுயேட்சை நின்று பாருப்பா. இதே சென்னையில நின்று காசு பணம் கொடுக்காம நின்று பாரு. இப்ப தலைவன் இறந்தறக்கு வந்துட்டு நீ வரலன்னு வச்சுக்கவே, நீ முதலமைச்சராகவே மாட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்ன நடக்க போறீங்க, அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். வளர விடாம பண்ணி மேற்கொண்டு அவரை நிறைய பிரச்சனைகள் அவரை கொண்டு போயிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆளாக்கணும். இந்த அரசாங்கமும் நல்லபடியா அடக்கம் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல இடத்துல கிடைச்சா போதும். எங்க கோரிக்கைலாம் அதான். நான் டீநகரில் இருக்கிறேன். டீநகர் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிறேன். நான் 40 வருஷ காலமாக நான் மற்ற காலத்துலேருந்து இருக்கேன். இப்போ தென்சென்னை வடக்கு மாவட்ட மாட்டுத்தாளி மாவட்ட செயலராக இருக்கேன்.